வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஹார்முஸ் நீரிணையில் சிக்கிய வணிக கப்பல்களை பாதுகாப்பாக வழிநடத்தி வெளியேற்றும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது. இந்த ஒரு விடயத்தான் இன்றைய நாள் மிக முக்கியமாக இந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் விடயம் தொடர்பாக பேசப்படுகிற போது மிக முக்கியமாக இந்த ஒரு விடயம் பேசப்படுகிறது. கடந்த சில வாரங்களாகவே அமைதிக்கு திரும்பிய வளைகுடா பகுதி ட்ரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் மூலம் மீண்டும் ட்ரோன் சத்தம், குண்டுபிடிப்பு சத்தமுடன் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. விமான சேவைகளும் முடக்கப்பட்டிருந்தது. இதனால் மீண்டும் வளைகுடா நாடுகளில் கடந்த 2 நாட்களாக பதற்றம் என்பது அதிகரித்த நிலையில் பாகிஸ்தான் தலையீட்டின் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை கைவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த முடிவின் மூலம் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காண வழி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உலக எண்ணெய் சக்தியில் குறிப்பாக இந்த வர்த்தகத்தின் மூலமாக 20% எண்ணெய் வர்த்தக போக்குவரத்து எல்லாம் இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் பயணிக்கும் என்பது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விடயம் என்பது சற்று ஒரு அமைதியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையை குறிப்பாக அதனை குறிவைத்துதான் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பலத்த ஒரு தாக்குதலுக்கான ஒரு அடித்தளமாக அமைந்திருந்தது. இந்த திட்டத்தின் மூலம் பார்க்கிற போது பெர்ஷியன் வளைகுடாவில் வணிக கப்பல்களை ஈரானிய தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கவும் அவற்றினை பாதுகாப்பாக வழிநடத்தவும் அமெரிக்க ராணுவம் தொடங்கியிருந்தது. உலகில் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதியில் இந்த ஹார்முஸ் நீரிணை தான் மிக முக்கியமாக நடைபெறுவதனால இந்த பாதையில் ஏற்படுகின்ற இடையூறு என்பது உலக கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றத்திலும் இல்லாட்டி எண்ணெய் சக்தியினுடைய விலையேற்றத்திலும் மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். எனவே ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தின் மூலம் கச்சா எண்ணெயினுடைய ஃபியூசஸ் சந்தையினுடைய WTI கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது 12.33% குறைந்து $86.66 குறைந்தது. இதுவே பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலையானது 10.68% குறைந்து $98.41 குறைந்திருந்தது. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நிறுத்தம் மூலம் ஈரானுடன் ஒரு முழுமையான மற்றும் இறுதி ஒப்பந்தம் எட்டும் நோக்கில் பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் கோரிக்கையின் பேரில் நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கும் காரணத்தினால் கச்சா எண்ணெயினுடைய விலையும் குறைவடைந்திருக்கிறது. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் ஈரானிய துறைமுகங்களுக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த கடற்படை வாயிலான முடக்கம் இன்னும் அமுலில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால ஈரானுக்கு பொருளாதார அழுத்தம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாவது அவர்கள் தங்களுடைய வழிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா மும்முரமாக செயல்படுகிறது. எனவே இந்த கடற்படை தளத்தை அங்கிருந்து அகற்றுவது என்பது முடியாத காரியமாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆபரேஷன் ஏபிக் ஃபியூரி என்ற ஒரு பெரிய அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து நடத்திய ராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இருப்பினும் மத்திய கிழக்கில் தற்போது வரை அமைதிக்கான ஒரு விடயம் அங்கு முழுமையான அமைதி என்பது ஏற்படாத நிலையில் தான் காணப்படுகிறது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு சுமூகமான நிலையை எட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனால் தற்போது அமெரிக்காவினுடைய போக்கை பார்க்கிற போதும் முழுவதுமாக இந்த போரை நிறுத்துவதற்கான முடிவுகளை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பது போன்று தெரிகிறது. எனவே அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை செயல்படுத்திய 36 மணி நேர அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை என்பதை நடத்தியிருந்தது. அதுபோல வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதலை நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய புரட்சிகர காவல் படைதான் கப்பல்கள் அனுமதிக்கப்பட்ட பாதையில மட்டுமே செல்ல வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதற்கு ஏற்ப அதனை மீறுகின்ற கப்பல்களுக்கு அவர்கள் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வானில் தடுத்து திருப்பி தாக்குதலையும் நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படியே போகிற போது எதிர்காலத்தில் ஒரு அச்சநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் தலைமையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நாடுகள் முன்னேற்பாடான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சட்டசபையிலும் இது தொடர்பான விவாதங்கள், அதாவது ஒரு ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய நலன்கள் சார்ந்த ஒரு போரைக்கான முடிவை எடுத்திருந்தாலும் கூட அவர் சில அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் சில அழுத்தம் அவருக்கு அங்கும் இருக்கிறது. இருப்பினும் ஏதோ ஒரு வகையில் இந்த போரை அமைதியான முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை அவர் இறங்கியிருப்பது போன்றுதான் தெரிகிறது. எவ்வளவு தூரம் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.